ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிரேட் ரூலர் சீசன் 2 எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம லூலியையும் நம்ம மூச்சானும் வந்து ஒன்றா கைப்பிடிச்சி வந்து நின்றுட்டுருக்காங்க நம்ம அகாடமியில். அங்கே எல்லாருமே வந்து கேதர் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து இப்போ வந்து ஒரு ஒரு காம்படிஷன் வந்து நடக்க போகுது. எல்லாருமே வந்து அதுக்காக தான் தயாராகி நின்றுட்டுருக்காங்க. இன்னும் ஹெட் மாஸ்டர் எல்லாமே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தயாராகி நின்றுட்டுருக்காங்க. இந்த போட்டி வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹன் பண்ண போகிற நிறைய பீஸ்ட்லாம் அங்கே இருக்கும். அதனால அது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் தான் வந்து நம்ம ஹை ரேங்குக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அங்கே திடீர்னு வந்து ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரியே இருக்குது. எல்லாருமே வந்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் அந்த டைமில் போர்ட்டல்லேருந்து அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வெளியே வராங்க. இவங்களும் வந்து நம்ம யார் வராங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே வர எனர்ஜி வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம அகாடமியோட ஹெட்டை வந்து வராங்க. அவர் வந்தாரும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு தான் வந்து இங்கே ஒரு ஹண்டிங் காம்படிஷன் வந்து நடக்க போகுது, அதனால எல்லாருமே வந்து தயாராக இருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அகாடமியில் வந்து எல்லாருமே வந்து நல்ல வாய்ப்பை வந்து தேடிட்டு இருக்கீங்க. இதில் ஜெயிச்சிங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஹை லெவலுக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிளெஸிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அகாடமி தான் வந்து எப்போவுமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் டைம் கூட வந்து நம்ம தான் வந்து இந்த அகாடமியில் வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சுது. இந்த ரிசல்ட் வந்து நம்ம எப்படி வந்து எடுப்போம்னா வந்து அந்த அகாடமி வந்து ஒன்றா சேர்ந்து தான் இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எடுக்க முடியும். எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நம்ம காலேஜில் வந்து நிறைய டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணணும். ஏன்னா போன மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ராகன் பிளேஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாங்கன்னு. அவங்க எல்லாத்தையும் வந்து கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஹெட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்து பத்திரமா இருக்கணும். அதே மாதிரி அந்த இருக்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நார்த் சைடில் இருக்கிற இந்த அகாடமி தான் வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்து வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சரி, ஓகே, நம்ம நார்த் சைடை வந்து வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹெட் மாஸ்டரை பார்த்து வந்து சொல்கிறாங்க. அப்படியே ஹெட் மாஸ்டர் வந்து லார்ட் பெய்ஜிங்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஸ்பிரிச்சுவல் ரோட்டில் வந்து அவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க. நீங்களும் வந்து அவங்கள மாதிரியே வந்து பெட்டராக வந்து ஸ்பிரிச்சுவல் ரோட்ஸை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து டாப்பில் வந்து போகணும், நீங்களும் முன்னேறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம், இதுதான் நான் எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக மாறி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்களாம் வந்து இந்த சேலஞ்ச் வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஜெயிச்சா வந்து நிறைய விதமான நம்ம பெனிஃபிட் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த போட்டி வந்து இப்போ வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கிராண்ட் டீமன் ஒருத்தர் வந்து இந்த அண்டில் வந்து தான் நிறைய வந்து பார்க்க போகிறீங்க, என்னோட பவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு. இந்த போட்டி வந்து வந்து எப்படிப்பட்டதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே இருக்கிற நிறைய விதமான பீஸ்டெல்லாம் வந்து கொன்று நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணணும். ஆனால் அது வந்து டாப் 3 கிரேடில் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து வின் பண்ண முடியும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணணும். கடைசியில் வந்து யாருக்கு வந்து அதிகமாக இருக்கோ அதை தான் வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கே போனதுக்கப்புறம் வந்து காம்படிஷனில் நான் ஃபஸ்ட்டு போய் லூலியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போகிறான். ஏன்னா எல்லாருமே வந்து செப்பரேட்டாக வந்து போர்ட்டல் மூலமாக போயிருக்காங்க. அதனால் வந்து லூலியை போய் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு காம்பஸ் இருக்குது. அந்த காம்பஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா லூலி வந்து நான் மூச்சனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாபு வந்து அந்த கிராண்ட் டீமன் வந்து பிடிச்சி வச்சுருக்கான். ஒழுங்காக சொல்லு, நீ மூச்சான் வந்து எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்லாட்டி வந்து உன் கதை எனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு. நம்ம என்னமோ லோ கார்டோட சொசைட்டியை சேர்ந்த இன்னொருத்தர் பிடிக்கணும் போல இருக்குது. ஏன்னா இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம அதனால் இவன் போன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போல இருக்குது. அதனால் அந்த போனை எல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம லூலி வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அடித்து தூக்கி வீசிட்டு இருக்கா. நம்ம பேம்புவை வந்து காப்பாற்றிருக்காங்க. அவள் சோடை யூஸ் பண்ணி ஒரு ஸ்விங் பண்ணோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தெரிச்சு விழுறாங்க. இவளும் வந்து லூலி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த இடத்துலையே வந்து அப்படியே வந்து அவளுக்கு மயக்கமாகவே வந்துடுது. ஏன்னா இவனுக்கு வந்து ரொம்பவே அவளை போட்டு ரொம்பவே வந்து அடிச்சிருக்காங்க.
இவனும் நம்ம லூலி வந்ததை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து, "நீ எதுக்காக இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லி அவன் நம்மள பார்த்து போய் கேட்டுட்டு இருக்கான். "நீ ஒரு பொண்ணா தனியா இங்கே வந்துட்டு என்ன எங்க எல்லாத்தையும் தோற்கடிச்சிடலாம்னு நினைக்கிறியா? கண்டிப்பா உன்னால இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூச்சன் வந்தா கூட பரவாயில்ல. அவனே ஒரு யூஸ்லெஸ்ஸு. நீ எப்படி வந்து இவன் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு. பேம்பு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் இங்கே வராம இருந்திருந்தா நீங்க அவன கொன்னுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி உன்னை விடுவேன்னு நினைச்சேன். அந்த யூஸ்லெஸ் மூச்சனை வந்து நீங்க இங்க வர சொன்னா தான் வந்து நான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். இங்க வந்து நிறைய விதமான கிறிஸ்டல்ஸ வந்து நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க என்னடா இவனுங்க வேற நம்மள வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படி நம்ம எல்லாம் சீக்கிரம் போய் நான் கலெக்ட் பண்ண போறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம லூலியை வந்து அட்டாக் பண்றாங்க அவங்க. ஒவ்வொருத்தரும் அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். நம்ம லூலியும் அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையுமே வந்து தடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே ஒரே நேரத்துல எல்லாம் நம்ம லூலியை வந்து அட்டாக் பண்றதுக்காக பவர்ஸ் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லுலுவோட ஸ்வாட் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே திடீர்னு வந்து வானத்துலேருந்து ஸ்வாடில் வந்து வருது. அதையும் வந்து ஒவ்வொருத்தரும் டாச் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம லூலியை தான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம லூலியும் பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை வந்து தடுக்கிறான் திடீர்னு ஒருத்தர் வந்து மேடத்துலேருந்து வரும்போது. அப்போ அந்த கிராண்டீமன் வந்து அவனோட அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி வந்து ஒரு அட்டாக் பண்ணுறான். இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேம்புவை கூப்பிட்டு அந்த லூலி வந்து அங்கேருந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருக்கான். எல்லாருமே அவனை போய் பிடிக்கடா, இந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம வந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லூலி பின்னாடியே வந்து எல்லாருமே வந்து துரத்திட்டு ஒவ்வொரு லைன் பை லைனாக வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சீக்கிரம் போய் ஆகணும். மூச்சனையும் வந்து நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தன் சோடா யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அதே மாதிரி அந்த கிராண்டீமனும் அவனோட ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி நம்ம லூலியை வந்து அட்டாக் பண்ணுறான். அதை அப்படியே நம்ம லூலி வந்து டாச் பண்ணிட்டா. திரும்ப வந்து அவன் ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அது வந்து நம்ம லூலியோட அந்த தோல்லையே வந்து அட்டாக் ஆயிடுது. அதனால அவளுக்கு காயம் வந்து ஏற்பட்டுச்சு. இது என்னென்ன பாய்சனாக இருக்கா, இது வேற பாய்சன் இருக்குது, என்னோட எனர்ஜி வேற கம்மியாயிருமே அப்படின்னு சொல்லி லூலியும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ இன்னைக்கு இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கிராண்டீமன் வந்து சொல்கிறான். அதே டைம் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் நம்ம லூலியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து ஒரே டைமில் வந்து எனர்ஜி கேதர் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லூலியும் இதுலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணும்போது அவள் ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல புகை மூட்டை மாதிரி ஆக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான். கிராண்டிமன் வந்து இதை பார்த்துட்டு எப்படி அவள் தான் இங்கேருந்து தப்பிச்சு போகலாம், எல்லாருமே அவங்கள போய் பிடிங்கடா, ஒரு காயப்பட்ட பொண்ணை கூட உங்களால் இது கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோலி ஒரு குகைக்குள்ளே வந்திருக்கான். மூச்சான், நீ எங்கே இருக்க, நான் உன்னை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து அந்த குகைக்குள்ளே யாரோ வந்து வர மாதிரி இருக்குது. யாருடா அது இங்கே வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம லூலி வந்து கோகையோட செவுத்துல வந்து ஓரமாக வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். யார் இங்கே வர்றது மாதிரி இருக்கும், யாரோ இங்கே வர மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம அட்டாக் பண்ண போகிறான் யாரோ வர மாதிரி சொல்லி. அந்த டைமில் வந்து நம்ம மூச்சின் வந்து சோட கையில் பிடிச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உன்னோட ஹஸ்பண்டே வந்து நீ கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி நம்ம மூச்சன் வந்து கேட்குறான். எப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு. இதை பார்த்தோன்னே நம்ம லூலியும், சாரி நான் வேற எதுவும் ஞாபகத்தில் இருந்தேன், அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு காயப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு காயப்பட்டிருக்கு, நான் ஆன்டிடோட வந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உடம்பு ரொம்ப வந்து வீக்காக இருக்குது, ஏன் ஆன்டிடோ அவன் சாப்பிடவே இல்லை. நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்து சும்மா வந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என்னாச்சு உனக்கு உடம்பு ரொம்ப முடியலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து கேட்குறான். இல்லை எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிற அந்த கிறிஸ்டல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட் டீமன் தான் அப்படின்னு சொல்லி, தேவையில்லாமல் நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன், அந்த ஆன்டிடோட வந்து நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹண்டிங் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஹீரோவும் அவன் வாயை வச்சு அங்கே இருக்கிற அந்த பிளட்டு பாய்சன் மாதிரிலாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் சரி சொல்லி மட்டும் அவங்களும் பேசாமல் இருந்துக்கிறான். நம்ம ஹீரோவும் வாய் வச்சு அங்கே இருக்கிற பாய்சன் எல்லாத்தையுமே வந்து குடிச்சிட்டு இருக்கான். இது நான் இன்றைக்கி அவங்களுக்கு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம லூலி வந்து அவன் நம்ம ஹீரோட வாயில் இருக்கிற பிளட் எல்லாத்தையுமே வந்து தொடச்சிட்டு இருக்கான். மூச்சன், நீ பார்த்து பத்திரமா இருக்கணும், அவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சரி ஓகே, நான் போய் அவன்கிட்ட இருந்து ஆன்டிடோட வந்து வாங்கிட்டு வரேன்
அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போய் கரெக்டாக அந்த கிராண்ட் டீமன் இருக்கிற இடத்துல போய் நம்ம ஹீரோ அவனோட வந்து அந்த புத்தா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சு கொடுக்கறதுக்காக எனர்ஜி ஃபுல்லாக அது கேதர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சு வந்து நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான். அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப திடீர்னு வந்து எங்கிருந்து இந்த அட்டாக் வருதுன்னு சொல்லி மட்டும் பார்க்குறாங்க. எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தெரிச்சு பறந்து போய் வந்து விழுகிறாங்க. யார் அதை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவனோட ஸ்பீரை யூஸ் பண்ணி வந்து நான் இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். கிராண்ட் டீமன் ஒழுங்காக வந்து அந்த பாய்சனை வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே இருக்க ஒருத்தன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய விதமான அந்த செடி வேர் மாதிரி வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பீரை யூஸ் பண்ணியே அவனை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். சீக்கிரமாக வழி விட்டு போட நான் அவன்கிட்ட இருந்து வந்து பாய்சனை வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். இது அட்டாக் சீன்ஸ் தான் வந்து இங்கே ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அதே டைம் வந்து நம்ம லூலியும் பேம்போவும் வந்து அந்த இடத்துல வந்து நோக்கி வந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போகக்கூடாது, மூச்சன் வந்து பிரதர் வந்து ரொம்ப வந்து கோவப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பேம்போ வந்து சொல்லிட்டு இருக்கான். அதே டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கிராண்ட் டீமனை அட்டாக் பண்ணுறதுக்காக அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி வந்து வேகமாக வந்து அவனை நோக்கி வந்து வேகமாக வந்து வீசுறான். ஆனால் அவன் வந்து அந்த ஸ்பியரை வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணிட்டான். இந்த மாதிரி அட்டாக்ல வச்சு என்ன தடுக்கலான்னு சொல்லி அட்டாக் பண்ணலான்னு சொல்லி நீ வந்து ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அதே டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பீரை அனுப்புனால அதை வந்து அவனோட அந்த செடி மாதிரி இருக்கிறத வச்சு திரும்ப வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பண்ணுறான். ஆனால் அவன் வந்து அவன் ஸ்பிரிச்சுவல் வெப்பனை யூஸ் பண்ணி வந்து அதை ஈஸியாக வந்து இடத்த வந்து தடுத்துறான். அப்படி நம்ம ஹீரோ வந்து ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுத்தோன்னு நம்ம ஹீரோ வந்து பின்னாடி பறந்து போயிடறான். அதே டைம் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே திரும்ப வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பஞ்ச் வந்து கொடுக்குறான். என்னடா இந்த மாதிரியான பவர்ஸை யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறியா, நீ என்ன பண்ணாலும் வந்து என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட் டீமனும் நம்ம ஹீரோ பார்த்து வந்து சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் வச்சு என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட ஒழுங்கா நீ வந்து அந்த ஆன்டிடோட வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவன் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். எதுக்காகடா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம அகாடமியே வந்து நீ கேவலப்படுத்துற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடா நினச்சிருக்க, இந்த மாதிரி அந்த அகாடமி வச்சு நான் என்ன பண்ண முடியும், இது ஒரு இது போன அகாடமி, நான் அந்த 5 அகாடமியில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக முடியும், அப்போ தான் நான் நார்த்லேயே வந்து எல்லாத்தையும் விடையே பவர்ஃபுல்லாக மாற முடியும். நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ உன் காலேஜில் இருக்கிறவங்களே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறிய, அதுக்காக மற்றவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து நீ ஐஎஸ்எல் லெவலுக்கு வந்து போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு எல்லாம் 2 பேருமே மாற்றி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. நீ எல்லாம் வீக்கான எறும்பு மாறிடா, இந்த எறும்புகளெல்லாம் தோக்கடிச்சிட்டு நான் வந்து பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட் டீம்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதே டைம்லாம் வந்து ஓங்கி ஒரு பஞ்சு கொடுக்குறதுக்காக அவனை பவுஸை கேதர் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பஞ்சு வேலை கொடுக்குறான். நீ எல்லாம் ஒரு முட்டாள், நீ எதுக்குமே வந்து வேலைக்காக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு பெரிய பஞ்சு வந்து பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சு வந்து கொடுங்க. அதே டைமில் நான் போய் அங்கே இந்த ஸ்பிரிச்சுவல் அகாடமி, ஹோலி ஸ்பிரிச்சுவல் அகாடமியில் போய் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், அது மூலமாக என்னோடய பவர்ஸை வந்து நான் இன்க்ரீஸும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கில் த ஸ்கைன்னு சொல்லி ஒரு பெரிய அந்த கிராண்ட் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அந்த இடம் ஃபுல்லாமே வந்து ஒரு பெரிய மேகமூட்டமாக வருது. மூச்சேன் அப்படின்னு சொல்லி லூலியும் வந்து சொல்கிறான். இந்த கிராண்ட் டீமனும் இவனை பார்த்து போட்டு இவன் கதை என்னோட முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிக்கும் போது அவன் உடம்புலேருந்து நிறைய விதமான மின்னல்லாம் வருது. கிராண்ட் டீமன், நீ பேம்போ வந்து அட்டாக் பண்ணியிருக்க, நீ நான் சும்மாவே விட மாட்டேன், நீ நிறைய விதமான தப்பு பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நம்ம அகாடமிக்கே வந்து துரோகம் பண்ணியிருக்க துரோகி, இதுக்காக நான் வந்து அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட தண்டர் பாடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அவனை சுற்றி ஃபுல்லாகவே வந்து தண்டர்ஸாக வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு வச்சு நான் இன்னைக்கு அவன் கதையை முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மாசா உடம்புல அந்த தண்டரை வர வந்து நிற்கிறான். தண்டர் பாடி இதுக்கு ரொம்ப வாய்ப்பே கிடையாது, நான் இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன், நீ தண்டர் பாடி வந்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு உன் கதையை வந்து முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் மாங்கு வந்து குத்திட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே வந்து ஆகல. அவன் அட்டாக்கெல்லாம் வந்து ஈஸியா வந்து டாச் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்க, நீ தண்டர் பாடி வச்சிருந்தா அவனை கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் நினைக்கிறேன் அவனை கொண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பஞ்சு பண்றாங்க, பவர்ஸ் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணி அவன் வந்து பறந்து வர போயிடுறான். திரும்ப வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை பஞ்ச் பண்ண உடனே திரும்ப வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். அவனால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. ஏன்னா ஹீரோ தண்டர் பாடி வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. அவன் ஒரு மலையில போய் இடிச்சு வந்து விழுகிறான்.
நான் இன்னைக்கு உன் கதையை வந்து முடிக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்து யூஸ் பண்றான். அதனால அந்த இடம் ஃபுல்லாமே வந்து தண்டரால ஒரு பெரிய பெரிய பிளாஸ்ட் மாதிரி வந்து வெடிக்குது. இது பார்த்தோன்னே அங்க இருக்க நம்ம லூசிக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஹீரோவும் அவன் கதையை வந்து ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்ல வந்து அவன் மேல வந்து அட்டாக் பண்றான். அவனால அந்த இடத்துல வந்து எந்திரிக்கவே முடியல. நீ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லா மாறின அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறான். இந்த மாதிரியான பவர்ஸ் வந்து உனக்கு எப்படி வந்தது? இந்த தண்டர் பாடியை வச்சு நீ என்னை வின் பண்ணலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனும் வந்து அவனோட கிராண்ட் அந்த ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து நான் இன்னைக்கு உன் தண்டர் பாடியை வந்து பிரேக் பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்றான். நம்ம ஹீரோவும் அதே டைம்ல வந்து அவனோட ஃபீனிக்ஸை யூஸ் பண்ணி வந்து ஒரு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அவனோட ஃபீனிக்ஸே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு இருக்கான். இவனும் இந்த இடத்துல வந்து அந்த கிராண்ட் பீஸ்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒரு பெரிய பவர் ரெண்டு பேருமே வந்து அட்டாக் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஒன்னா அட்டாக் பண்ணதுல அந்த இடத்துலயுமே ஒரு பெரிய பிளாஸ்டே வந்து ஏற்படுது. அங்க இருக்கிற மலை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு அப்படியே வந்து தெரிச்சு விழுகுது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த தண்டனை ஃபுல்லாவே வந்து தண்டராகவே இருக்கு. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டு சிதறிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து தனியா அந்த இடத்துல வந்து நிக்கிறான். அந்த கிராண்ட் மேல வந்து நெஞ்சிலேயே வந்து காலை வச்சுட்டு வந்து நமக்கு பேட்டில் இருந்து ஹெவன் நம்ம ஹீரோ ஷோயன் அவங்க மாஸ்டர் எல்லாத்தையும் வந்து இதுல காமிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல வந்து இவங்களே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. போக போக என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம ஹீரோவும் அவங்க மாஸ்டரும் ஒன்றா சேர்ந்து வந்து செஸ் மாதிரியே இருக்கிற அந்த ஒரு கேமை வந்து விளாண்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட பொண்ணு வந்து கூப்பிட்ற மாதிரி கேட்குது. அவள் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷோயின் வந்து சொல்கிறான். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு பெரிய போர்ட்டல் மாதிரி வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நமக்கு வந்து அப்படி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், இவ வந்துட்டாலாம் திரும்ப சொன்னபடி கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோட பொண்ணு பேர் வந்து ஷி. அவளும் வந்து அங்கே இருக்கிற அந்த போர்ட்டல் மாதிரி இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணி அவளும் வந்து அங்கேருந்து வந்துட்டு இருக்கா. கீழே இறங்கி வந்தோடனே நம்ம ஹீரோ ஷோயனையும் பார்த்து அப்புறம் அவங்க கேண்ட் மாஸ்டரையும் பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஷோயன் வந்து கேட்குறான், எதுக்காக நீ திரும்ப இங்கே வந்த அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். நான் வந்து உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, நீ பிரேக் டோக் பண்ணாமல் வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோயிஷி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஒன்று வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இவளுக்கு கொஞ்சம் பிரேக் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் வந்து சொல்கிறான், எனக்கு எவன்லையும் எலிக்சர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, ஆனால் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் மரியாதையாக பேச, அவர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே உடனே கிராண்ட் மாஸ்டர் வந்து நான் இங்கேருந்து கொஞ்சம் கிளம்புறேன்னு சொல்லி மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கே வந்து சொல்கிறான், உனக்கு நான் ஒரு ஃபன்னான வந்து ஒரு வேலை வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து வருது. நீ வந்து சுப்ரீம் லெவலுக்கு வந்து போகாமல் இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. போனீங்கன்னா வந்து உனக்கு 3 வருஷத்துக்கு வந்து ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அம்மா வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாவோட கோவத்தை பற்றி உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஷோயின் வந்து அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே வந்து நமக்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோட வெளில தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து போட்டி நடக்கிற இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைஸ் மாதிரி வச்சு அதில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி மட்டும் கவுண்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஷோயும் வந்து இறந்துட்டான், இன்னும் கொஞ்சம் பேர் தான் வந்து உயிரோட இருக்காங்க, இன்னும் 2 பேர் தான் வந்து மினிமம் இருக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் மூச்சனை இங்கே காணோம், அவன் எங்கே போனானே தெரியல, அவன் உயிரோட இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வந்து தெரியல மூச்சனை எங்கே இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து அந்த கேவுக்குள்ளே வந்து தான் இருக்காங்க. அதனால இவங்க யாருக்குமே வந்து தெரியல. அப்போ அங்கே இருக்க கவுன்சிலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே என்னெல்லாம் நடக்குது, இங்கே இப்படி நடந்ததுன்னா எப்படி நம்ம வந்து அந்த போட்டியில் வந்து ஜெயிக்குவோம் அப்படின்னு சொல்லி 5 அகாடமியை எப்படி வந்து நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும், கடைசியில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு தான் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மூச்சன் இருந்தால் தானே வந்து நம்ம அந்த 3 அகாடமிஸ் இந்த ஜெனரல்ஸை வந்து நம்ம தோக்கடிக்க முடியும், அவனால் மட்டும்தான் அவங்க 3 வச்சு தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு எல்டர் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் அவனால் மட்டும்தான் முடியும், ஏன்னா அவன் தான் கொஞ்சம் ஜீனியஸாக இருக்கான் நம்ம அகாடமிலேயே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்டர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. அப்போ உடனே அங்கே இருக்கிற கிராண்ட் எல்டர் வந்து சொல்கிறாங்க, நம்ம இவன் ஒருத்தனுக்காக வந்து இங்கே இருக்கிற ரூல்ஸை வந்து மாற்ற முடியாது, இங்கே போட்டியோட விதியப்படி தான் வந்து இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நடந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வைங்க எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து அந்த தண்டர் பாடியை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண அந்த எல்டரை வந்து சொல்கிறாங்க, அவன் ஒன்றும் சாதாரண ஒரு பையன் கிடையாது,
அவனுக்குள்ள நிறைய விதமான சக்திகள் வந்து ஒளிஞ்சிருக்கு. அவனை எல்லாருமே நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நம்ம மூச்சன் வந்து லோலிக்கு வந்து அவன் பாய்சனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம லோலிக்கில் வந்து கேட்குறான், இப்போ உனக்கு எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் கொஞ்சம் பெட்டராக தான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஹீரோ பார்த்து போன டைமில் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல்லேருந்து நான் வெளியே வரும்போது நீ இப்படி தானே எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்போ வந்து அவனை கொல்றதுக்காக வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ ஒன்றும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி லூலி வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் அந்த டைமில் வந்து அவங்க 2 பேரும் அப்படி இல்லை. வெளியே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிங்னு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஹெவன்லி லெவலில் இருக்க பீஸ்ட் கூட வந்து 2 பேர் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இவங்களும் வந்து அவங்களோட பேரியரில் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது இவங்களே வந்து அட்டாக் பண்ணிடுது. நம்ம மூச்சானும் லூலியும் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பரவாயில்ல தான். ஆனால் அவங்க அந்த பீஸ்ட் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் 2 பேரும் வந்து அவர் கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற 2 பேருமே வந்து கேட்குறாங்க. ஆமாம், நாங்களும் வந்து அது கூட ஃபைட் பண்ணி தான் தீரணும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து அங்கே அந்த ஸ்பிரிச்சுவல் கிங்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. அது வந்து ஒரு கேவை வந்து மறைச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தான் வந்து நிறைய ட்ரெஷர்லாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. அது யாரையுமே இங்கே வர விடாமல் அந்த கேவை வந்து மறைச்ச மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்ம போய் அவங்க அதை அட்டாக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து அதை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்த பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, அது என்னன்னா அங்கே இருக்கிற நிறைய விதமான பாறைகள்லாம் எடுத்து வந்து இவங்க தூக்கி வீசி அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே வந்து மாற்றி அதுலேருந்து டாச் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக வந்து ஓடிட்டு இருக்காங்க. நம்ம மூச்சன் வந்து அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் அது வந்து ஈஸியாக வந்து அதை டாச் பண்ணிடுது. அதே டைமில் லூலியும் வந்து அதை அவன் ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். இவங்க 2 பேரும் அதோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு என்னன்னா ஒன்றுமே வந்து ஆக மாட்டேது. இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி மூச்சன் வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அது ஒரு பெரிய பாறை தூக்கி நம்ம மூச்சன் மாதிரியே வந்து வீசுது. அது அந்த பாறை வந்து நம்ம ஹீரோவை போய் நசுக்கிற மாதிரி வந்து இருக்கு. உடனே லூலி வந்து அவள் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம மூச்சன் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி ஒரு இலை மாதிரி கிளைகள் மாதிரி கொண்டு வந்து அந்த பாறையை திரும்பி அந்த பீஸ்ட் மேலேயே வந்து தூக்கி வீசுறதுக்காக அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த பாறையும் வந்து அந்த பீஸ்ட் மேலே போய் விழுகுது. அவ்வளோதான், இதோட கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒன்றுமே வந்து ஆக மாட்டேது. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் தான் வந்து எடுப்பாது. எல்லா புகை மூட்டமெல்லாம் வந்து போனதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க, இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஏதாவது வந்து பிளான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து ஒளிஞ்சு ஒரு பாறைக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த பீஸ்ட் ஒன்றுமே நடக்காத மாதிரி திரும்ப போய் அந்த கேட்டுக்கிட்டே வந்து போய் நின்றுது. லூலி வந்து சொல்கிறான், நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும், அப்போ தான் இதை வந்து நம்மளால் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மோஷனும் வந்து எனக்கு ஒரு பிளான் தெரியும், நம்ம அதைப்படி வந்து பிளான் பண்ணி அங்கே போனோம்னா வந்து நம்மளால் அந்த கேவுக்குள்ளே வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே வந்து மேலே வந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து 2 சைடில் போய் அது கூட வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி மட்டும் போகிறாங்க. அது நம்ம 2 பேர்த்தையுமே வந்து உள்ளே விடவே மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் உள்ளே போகலான்னு சொல்லும்போது அது நம்ம திரும்ப வந்து வெளியே வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இலை மாதிரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணி 2 பேருமே வந்து உள்ளே போயிட்டாங்க. இதுவும் வந்து வெளியே இருந்து கத்திட்டு இருக்கு, இவங்க எப்படி உள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. அங்கே நிறைய விதமான அந்த ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாகவே ஒரு ட்ரெஷர் மாதிரி இருக்குது. இந்த ட்ரெஷரை தான் வந்து ரொம்ப நாளாக வந்து இது பாதுகாத்துட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே அதிகமான ட்ரெஷர் இருக்குது. இது மூலமாக வந்து நம்ம 3rd பிளேஸ் வரைக்கும் இந்த போட்டியில் வந்து நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லி லூலியும் வந்து சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து அது கூட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து அந்த பீஸ்ட் வந்து திரும்ப அந்த குகைக்குள்ளே வர மாதிரி தெரியுது. 2 பேர்த்தையும் பார்க்கும்போது அங்கே குகைக்குள்ளே அந்த வர மாதிரி அந்த சவுண்டு கேட்குது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற சிக்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து மின்னிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் லூலி கிட்ட, நீ போய் அங்கே இருக்கிற கிறிஸ்டல் எல்லாத்தையுமே வந்து சேகரி, நான் அது வரைக்கும் இந்த பீஸ்ட்டை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்பியரை யூஸ் பண்ணி வந்து அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதே டைமில் அங்கே இருக்கிற லூலி வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த பாக்கெட் மாதிரி இருக்கிறதுல வந்து நிறைய விதமான கிறிஸ்டல்ஸ் வந்து உடச்சி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து சேகரிச்சுட்டு இருக்கான். ஆனால் அதை பார்த்தோன்னே இந்த பீஸ்ட் வந்து நம்ம லூலி வந்து அட்டாக் பண்ண போகுது, அங்கே இருக்கிற கிறிஸ்டலில் வந்து சேகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போகுது. அப்போ நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நீ சீக்கிரமாக போய் சேகரி அப்படின்னு சொல்லி மட்டும் லூலிக்கிட்ட சொல்லி திரும்ப கொண்டு போய் நம்ம லூலி வந்து அங்கே இருக்கிற கிறிஸ்டல் எல்லாத்தையும் வந்து சேகரிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா அது நம்ம ஹீரோவையும் ஒரு அட்டாக் வந்து பண்ணிடுது. திரும்பவும் நம்ம லூலியும் நம்ம மூச்சானும் ஒன்றா சேர்ந்து நம்ம இதை அட்டாக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அந்த பீஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் சுக்குநூறாக வெட்டிட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த பீஸ்ட்டுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜெனரேஷன் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ தான் திரும்ப வந்து அட்டாக் பண்ணாலும் அந்த பீஸ்ட் வந்து திரும்ப வந்து ஃபுல் ஃபார்மில் வருது.
இது என்ன நம்ம எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மோச்சன் வந்து லூலிக்கிட்ட வந்து சொல்கிறான். சரி ஓகே, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போய் ஆகணும், நம்ம இருக்கிற கிறிஸ்டல்லாம் சேகரிச்சாச்சுல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே இங்கே குகையிலேருந்து நம்ம வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பீஸ்ட் வந்து அவனோட கிறிஸ்டலை யூஸ் பண்ணி வந்து 2 பேத்தையும் வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம மோச்சன் வந்து அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அந்த கிறிஸ்டலே 2 வந்து பொளந்துடுறான். அது திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. மூச்சனும் அவன் ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் கடைசியில் அதோட கையை வச்சு நம்ம மூச்சனுக்கு வந்து வேகமாக வந்து தள்ளி விட்டுருது. அவன் போய் ஒரு பாறையில் கொண்டு போய் வேகமாக வந்து மோதிடுறான். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் லூலியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்காங்க. இதுக்கிட்டே நம்ம சீக்கிரம் போய் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மோட்டி இவங்க 2 பேருமே வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து அந்த பீஸ்ட் வந்து தொடர்ந்து தொத்திட்டு வந்து மூச்சங்க வந்து அட்டாக் பண்ணுது. அதுக்குள்ளே லூலி அவன் ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இது எப்படி இங்கேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. லூலி வந்து அவரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணதில் அங்கே பெரிய பிளாஸ்டிங் வந்து ஏற்படுது. நம்ம ஹீரோவும் அதே டைமில் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அது நம்ம ஹீரோவையும் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வேகமாக பக்கத்துலேயே வந்து வந்துடுது. இது என்ன இவ்வளோ வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக நம்ம லூலி வந்து காப்பாற்றிடுறா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபார்மேஷனை இப்போ வந்து நான் போடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் எனக்கு டைம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம லூலியும் நம்ம ஹீரோக்காக கொஞ்சம் டைம் வாங்கி கொடுக்குறதுக்காக பார்க்குறாங்க. அதே டைமில் நம்ம 2 சீனியர்ஸும் வந்து வந்துட்டாங்க. நம்ம வந்து அது கூட போய் சைன் பண்ணக்கூடாது, அங்கே பாரு மூச்சங்க வந்து அவனோட ஃபார்மேஷனை வந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அவங்களோட போட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நிறைய விதமான எனர்ஜியை வந்து கேதர் பண்ணிகிட்டு இருக்கான். அதே மாதிரி லூலியும் வந்து அந்த பீஸ்ட் கூட வந்து அட்டாக் பண்ணி டாச் பண்ணிகிட்டே இருக்கான். அதில் பார்க்குது நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபார்மேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி வரும்போது கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ அந்த ஃபார்மேஷன் வந்து போட்டு முடிச்சிடறான். அதனால அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. அது இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அந்த கிளைகள் மார்க்கில் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறான். அந்த பீஸ்ட்டும் அது ரொம்பவே கோவப்பட்டு அவன் உடம்புக்குள்ளே வந்து நிறைய விதமான எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அது திடீர்னு வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு. ப்ளூ கலர்லேருந்து ரெட் கலர் மாறி அது எனர்ஜி எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு பால் மாதிரி வந்து உருவாக்கிட்டு இருக்கு. உடனே லூலி வந்து அவனோட லூக்கனோட ஸ்வாட் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம பீஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அவ்வளோ பவர்ஸை யூஸ் பண்ணி எனர்ஜியை வந்து கேதர் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். 2 எனர்ஜியுமே வந்து வேகமாக வந்து இடிச்சதுனால அந்த இடம் ஃபுல்லாமே வந்து அதிருது. அந்த எனர்ஜி வேவே ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பீஸ்ட்டும் அதோட பவர்ஸை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்த்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அதே டைமில் அந்த ஃபார்மேஷனையும் வந்து போட்டு முடிச்சிடறான். போட்டு முடிச்சோடனே அங்கே இருக்க வந்து ஒரு பெரிய பர்பிள் லோட்டஸ் ஃபார்மேஷன் வந்து வந்துச்சு. இது 4th லெவல் ஃபார்மேஷன். இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட் வந்து பார்க்குது. அதே டைமில் நம்ம சீனியர்ஸ் 2 பேர் பார்த்துட்டு ஆமாம் இது 4th லெவல் ஃபார்மேஷன், அதுக்குள்ளே எப்படி இன்ஸ்டண்ட்டாக வந்து இவன் போட்டு முடிச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதே டைமில் 2 பர்பிள் பவரை வந்து 2 உருவாக்கி ஒரே டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த பவரை வந்து லான்ச் பண்ணுறான். அது வந்து நம்ம லோலி வந்து ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அது கூட வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி அதே டைமில் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியாக மாறி அந்த ஸ்பிரிச்சுவல் கிங்கை வந்து ஒரே டைமில் வந்து அட்டாக் பண்ணுது. அதனால அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு புகை மூட்டமாக வந்துருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறேன் அதை கடை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி லூலியும் பார்க்குறேன். இது இந்த அட்டாக் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருந்தது. மோச்சன் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட்டும் வந்து இந்த பவரில் அடி வாங்கி பறந்து போய் விழுகுது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.